ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மார்ச் மந்த்துக்கான கம்பைல்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம மார்ச்சில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதை வந்து ஒரு சின்ன ரீகேப் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிய ஒரு திருவிழாவாக தமிழ்நாடு நடத்தியிருக்கும். ஸோ இந்த 44வது செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது எந்த வருஷம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரை நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு PYQவில் கேட்ட கொஷின் தான். அதே போல் நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 3% கொடுக்குறாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதில் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபில் வந்து 3% ரிசர்வேஷன் கிடைக்கும். ஸோ அதே போல் நமக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு SDATன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1992லேயே நமக்கு தொடங்கிட்டாங்க. அதே போல் பாக்ஸிங், கலைஞர் பாக்ஸிங், இந்த குத்துச்சண்டை அகாடமி அப்படிங்கிறது கோபாலபுரத்தில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ் 2025 February 25 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒலிம்பிக் நீர் அகாடமி அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு நம்மளோட தமிழ்நாடுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி FICCI அப்படிங்கிற அவங்க வந்து இந்தியா ஸ்போர்ட்ஸ் விருது 2025க்கு நம்ம வந்து தமிழ்நாடோட சாம்பியன்ஸ் அறக்கட்டளை இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படிங்கிறது, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அதே போல் விளையாட்டை ஊக்குவித்த சிறந்த மாநிலத்துக்கான விருது 2025க்கானதும் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விருது தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் 2024க்கான விருது, ஸோ இது ஹிந்து குழுமத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டது, இந்த விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக ஒலிம்பிக் அகாடமி அப்படிங்கிறது சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரி, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வச்சுருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவே ஒரு தனியார் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்களான்னா இல்லை, 2000-2001 அந்த பீரியட்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த SDAT அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1992 இவங்களுக்கான அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 2000, ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 2005. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறது அமெரிக்கா வந்து ஈரான் மேலே பண்ணின அந்த அட்டாக்கு, ஸோ அதுக்கான ஆப்ரேஷன். அதே ஆப்ரேஷன் ரோரிங் லைன் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே பண்ண தாக்கம். ஸோ எபிக் ஃபியூரினா மிக கடுமையான சீற்றம், ரோரிங் லைன் அப்படிங்கிறது சிங்கத்தின் கர்ஜனை அப்படிங்கிற பொருளில் வரும். ஸோ கலாரி லீப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஜாயிண்ட் மேரிடைம் எக்ஸசைஸ். ஸோ இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பில் நடக்கக்கூடியது. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷதீப், அரேபியன் சி இந்த ஏரியாவில் வந்து நடந்திருக்கும். கலாரி லீப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அடுத்தது மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்கள் சர்வதேச ஆண்டு, ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் பாஸ்டர் லேண்ட்ஸ் அப்படிங்கிறது 2026. நமக்கு வன உரிமை சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2006 இயற்றப்பட்டிருக்கும். ஸோ அடுத்தது சில புக்ஸ் அப்படிங்கிறது அதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரிக்கமேடு அப்படிங்கிறது ராஜன் அவர்கள் எழுதினது. நடுக்கல் வழிபாடும் சமூகமும் அப்படிங்கிறது பூங்குன்றன் அவர்கள் எழுதினது. நவபாரத சிற்பிகள் அப்படிங்கிறது பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர் வந்து எழுதினதை டிரான்ஸ்லேட் பண்ணது SK போஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சென்ட்ரல் ஃபெசிலிட்டி ஃபார் ரீகாம்பினன்ட் செல் அண்ட் சென்சார்ஸ், ஸோ இது வந்து நமக்கு இந்த பயோடெக்னாலஜி ரிசர்ச் இன்னோவேஷன் சென்டர், உயிரியல் ஆய்வு தொடர்பான ஒரு மையம் தான் இந்த மையம். ஸோ இது வந்து இந்த பிரிக் RGCBன்னு சொல்லுவாங்க. இந்த அதோட ஃபுல் ஃபார்ம் தான் பயோடெக்னாலஜி ரிசர்ச் இன்னோவேஷன் சென்டர், ராஜீவ்காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், கேரளாவில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த ரீகாம்பினன்ட் செல்ஸ் அண்ட் சென்சார்ஸ் அதுக்கான ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து வச்சுருக்காங்க. அந்த செல்லை வந்து நம்ம மறு உருவாக்கம் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து இந்த சென்டரில் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது நேஷனல் ஆரோக்கியா ஃபேர் அப்படிங்கிறது இது ஒரு கேம்பெயின் மாதிரிப்பட்டது, மகாராஷ்டிராவில் நடக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த ஆயுஷ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசிபிள் ஹெல்த் கேர் ஃபார் த மாசஸ். ஸோ இந்த
ஒரு மேசிவ் அளவில் நிறைய மக்களை வந்து கூட்டி அவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஒரு ஆண்டு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டு மருத்துவ பரிசோதனை, ஸோ அது ஆயுஷ் சார்பில் நடத்தக்கூடியது எல்லாமே நமக்கு ஆயுர்வேதா, யுனானி, ஸோ எல்லாமே இதில் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது மிஷன் மௌசம் அப்படிங்கிறது January 14, 2025 வந்து நமக்கு இது கொண்டு வந்திருப்பாங்க. 150வது நம்ம இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அது ஸ்டார்ட் பண்ணதோட இதாக வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வானிலை ரிலேட்டடானது அந்த கிளைமேட்டிக்கல் அலர்ட்டெல்லாம் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மிஷன் மௌசம். அடுத்தது வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே எப்போ அப்படின்னா March 1. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் மேனேஜிங் என்விரான்மெண்டல் ரிஸ்க் ஃபார் எ ரிசிலென்ட் அண்ட் சஸ்டெயினபிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. அடுத்தது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டில் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பொது விநியோக திட்டத்துக்கு கீழே 5 கிலோ மானிய விலையில் உணவு தானியம் கொடுப்பாங்க. அதுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 kg தானியம், அதாவது கோதுமையும் அரிசியும் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டம் தான் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஸோ இதை வந்து நமக்கு 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கோவிட் டைமில். இப்போ 2022 வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதோட முதன்மை அமைச்சகம் நோடல் ஏஜென்சி யாருக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு வந்து நியூ சீட் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த புது விதை சட்டம் 2026 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ரிவைஸ்டு பெஸ்டிசைட் ஆக்ட், அந்த பூச்சிக்கொல்லிகளுக்கான ஒரு சட்டம் அப்படிங்கிறத திருத்தப்பட்டிருக்கும் 2026. ஸோ இந்த பெஸ்டிசைடு நம்ம இந்த இன்செக்டிசைட்ஸுக்கு இதுக்கான ஆக்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எப்போ வச்சுருந்தாங்கன்னா 1968 இருந்துச்சு. ஸோ அதோட ஒரு ரிவைஸ்டு வெர்ஷன் தான் இந்த 2026 வந்திருக்கிறது. அடுத்தது நித்தி ஆயோக் ஜிகா சயின்ஸ் ஃபேஸ் 11 Part 2 ப்ரொமோட் SDGs இன் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு 112. ஸோ இப்போ வந்து அப்டேட்டடாக 115 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இது பார்த்தோன்னா இந்த பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து முன்னேறக்கூடிய மாவட்டங்களாக மாற்றக்கூடியது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அண்ட் இதோட கீ இண்டிகேட்டர் ஒரு 5 parameters பேஸ் பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியிலலாம் இதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விருதுநகரும் ராமநாதபுரமும் இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக Jan 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்தியாஸ் ஃபஸ்ட் AI ட்ரிவன் ஸ்கில் சென்சஸ் சாக்ஷம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க மும்பை, மகாராஷ்டிராவில். ஸோ இந்த சாக்ஷம் அப்படிங்கிற ஸ்கில் சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா AI பவர்ட். ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு திறன் அந்த சென்சஸ் தான் இது. அண்ட் எய்ம் டு எவாலுவேட் த ஸ்கில்ஸ் ஆஃப் யூத், அதாவது யூத்தோட ஸ்கில்ஸை வந்து எவாலுவேட் பண்ணக்கூடியது. ஸோ அவங்களோட திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக தான் 18லேருந்து 40 வயசுக்கு உட்பட்ட யூத்துக்கு வந்து அவங்களோட ஸ்கில்லை பொறுத்து அவங்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. அடுத்தது மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படிங்கிற புக்கு. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா தீரஜ் காக்காடியா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர் மையம். ஸோ இது வந்து புனல் 1916 அப்படிங்கிறது ஹெல்ப்லைன் நம்பர். நமக்கு 4 March 2026 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பொதுமக்களை மையமாக கொண்ட நீர் மேலாண்மையை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த புனல் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ குடிநீர் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ எல்லாத்தையும் இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். போர்ட்டலும் இருக்குது, புனல் அப்படிங்கிற ஆப்பும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே TWAD தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியம், நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் DMA, அதுக்கப்புறம் பேரூராட்சிகள் இயக்குநரகம் DTP, CRD, ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையின் ஆணையரகம். மக்கள் தங்கள் புகாரை வந்து ஒரே இடத்துல பதிவு செஞ்சுக்கலாம். கட்டணமில்லா சேவை, அந்த டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் 1916 அப்படிங்கிறது. இதுக்கான ஆப் அப்படிங்கிறது புனல் சிட்டிசன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை. ஸோ 2026 வந்து இந்த பாலிசி அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது 2018 கொண்டு வந்திருப்பாங்க. நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி தேசிய காடுகள் கொள்கை அப்படிங்கிறது 1988 கொண்டு வந்திருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரிவைஸ்ட் வெர்ஷன் 2026 இந்த பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இதோட டார்கெட் என்ன அப்படின்னா வனப்பரப்பை வந்து 33% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது
இதே நோக்கத்துக்கு தான் நமக்கு பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது 2022 செப்டம்பர் 24 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி இப்போ நம்மளோட காடுகளின் பரப்பு அப்படிங்கிறது 24.47% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது சென்னை உலா 2.0. ஸோ இதில் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் ஏசி பஸ்ஸு. சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் நமக்கு வந்து சென்னை முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், ஸோ அவங்க சார்பில் கொண்டு வரப்பட்டது தான் சென்னை உலா 2.0 அப்படிங்கிறது. தமிழ்நாடு கப்பல் கட்டுமான கொள்கை, ஸோ இது வந்து 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பட்ஜெட்லேயே சொல்லியிருப்பாங்க இப்படி கொண்டு வர போகிறோன்னு, இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. TNFWB ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது ஜூன் 29, 2007 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவே நேஷ்னல் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு 2006 வந்து தொடங்கியிருப்பாங்க. டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் மேஸ்காட் ஃபார் சென்சஸ். ஸோ இது வந்து அமித்ஷா வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. மேஸ்காட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் இது வந்து பிரகதி அப்படிங்கிறதும், மேல் வந்து விகாஷ் அப்படிங்கிறதும். ஸோ இதுக்கு கீழே டிஜிட்டல் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HLBCன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெப் அப்ளிகேஷன், ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் கிரியேட்டர். அதே மாதிரி HOLO அப்படிங்கிறது மொபைல் ஆப்பு, ஹவுஸ் லிஸ்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறது. ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது, செல்ஃப் என்யூமரேஷன் SE. CMMS அப்படின்னா சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். ஸோ நமக்கு வந்து சென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஃபஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது அடுத்தது வர இருக்குது. 2 கட்டமாக சென்சஸ் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ இது வந்து யாரால் இந்த ஆப்பெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் பை சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். ஸோ இவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜன் ஔஷதி சப்தா 2026. ஸோ மார்ச் 1லேருந்து 7 வரைக்கும் நடக்கும். இது வந்து நம்ம மருந்தகம் மக்கள் மருந்தகம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அது சார்பில் நடக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் மாதிரிப்பட்டது. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 2008 ஆக்சுவலாக கொண்டு வந்திருப்பாங்க, ஜன் ஔஷதி ஸ்கீம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதோட நேம் அப்படிங்கிறது எவால்வ் ஆகி நமக்கு கடைசியாக இப்போ ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிற நேமில் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் வந்து மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்கணும், அதே மாதிரி தரமான ஜெனரிக் மெடிசின்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட்டு. அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. அடுத்தது வேர்ல்டு டே ஆஃப் ஃபைட் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மார்ச் 4 நேஷ்னல் சேஃப்டி டே அப்படிங்கிறது அதுவும் மார்ச் 4 தான். வேர்ல்டு ஒபிசிட்டி டே மார்ச் 4, வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அப்படிங்கிறது மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். ஸோ நமக்கு வந்து இதில் இந்த உலக வனவிலங்கு தினம் அன்னைக்கு ஆந்திராவில் ப்ராஜெக்ட் ஹனுமான் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹீலிங் அண்ட் நர்ச்சரிங் யூனிட்ஸ் ஃபார் மானிட்டரிங் எய்ட் அண்ட் நர்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ வன உயிரினங்களோட வாழ்வை வந்து கண்காணித்து அதை நல்ல விதமாக பழைய மாதிரி நமக்கு வந்து எல்லாம் எந்த ஒரு சுற்றுச்சூழல் கேடு மாசுபாடும் இல்லாமல் அதை நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் இந்த ஸ்கீமோட ஒரு டார்கெட்டாக இருக்கும். அடுத்தது கவர்னர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் வந்து ஆர்டிகல் 155. ஸோ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து நமக்கு பிரசிடென்ட் அண்ட் அவங்களுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இவங்களோட டென்யூர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 156, அந்த ஓத் எடுக்கிறத பற்றி சொல்கிறது 159. அண்ட் நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநராக இருந்தவரை வெஸ்ட் பெங்காலோட ஆளுநராக மாற்றிட்டாங்க, RN ரவி அவர்கள். தமிழ்நாட்டுக்கு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படிங்கிறவர், ஸோ இந்த கேரளாவோட கவர்னராக இருந்திருப்பார், அவருக்கு கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 7வது சட்ட திருத்தம் 1956. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நபர் வந்து 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அண்ட் அப்படி அவங்க ஆளுநராக இருக்கும்போது அவங்களோட சேலரி வந்து அந்த 2 ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணையை பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு ஆர்டிகல் 158 சப்கிளாஸ் 3A வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பார்ட் 6 ஆர்டிகல் 153லேருந்து 167 வரைக்கும் கவர்னர் பற்றி பேசக்கூடியது தான். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 153 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நமக்கு கர்கோவிந்த் பந்த் கேஸ் அப்படிங்கிறது 1979 நடந்திருக்கும். ஸோ இது கவர்னருக்கு வந்து இவரோட பொசிஷன் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு யாருக்கும் கட்டுப்பட்ட ஒரு பதவி கிடையாது அப்படிங்கிறத நமக்கு இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் யாரால் பிரசிடெண்டால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறது. ஸோ எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா கெனடியன் மாடல். ஓகேவா, அவரோட அப்பாயின்மெண்ட் பற்றி இருக்கக்கூடியது கெனடா மாடல்லேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் போர்ட்டல். ஸோ 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட வெர்ஷன் 2.0 அப்படிங்கிறது 2025 லான்ச் பண்ணியிருப்பாங்க. கலாச்சாரங்கள் பற்றின ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது. அடுத்தது டாஜ் இட்குவா. ஸோ தத்தி ஆபா ஜன்ஜாட்டியா கிராம் உத்கர்ஷ் அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தோன்னா 2 அக்டோபர் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹாசாரிபாக் ஜார்க்கண்டில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது நமக்கு வந்து இந்த ஜன்ஜாட்டியா அப்படின்னு வந்தாலே ட்ரைபல் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ட்ரைபல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியது தான் ஜன்ஜாட்டியா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், பழங்குடியின அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியது. ஸோ இதில் எதுக்காக இது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆக்சிலரேட்டிங் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இன் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ பழங்குடியினர் பகுதிகளில் ஒரு நிலையான அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஒரு ஒருங்கிணைந்த மேம்பாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. அண்ட் இதில் வந்து ஒரு 17 மினிஸ்ட்ரிஸும் 25 இன்டர்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும், இன்வால்வ் ஆகிருக்கும். அண்ட் இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.5 crore ட்ரைபல் சிட்டிசன்ஸ், பழங்குடியினர் 5.5 கோடி மக்களுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டது. ஸோ இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா பழங்குடியினர்களோட ஹெல்த்து, அவங்களோட கல்வி, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம். ஸோ இந்த தாத்தி ஆபா அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா ஃபாதர் ஆஃப் எர்த். ஸோ ஃபாதர் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிலத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். ஸோ இவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். இவரோட பிறந்த தினத்தை கூட நம்ம வந்து ஜன்ஜாட்டிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது யார் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதே போல் உத்கர்ஷ் அப்படின்னு பார்த்தோன்னா எலிவேஷன் ஆஃப் க்ரோத், ஓகேவா, ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தொலைநோக்கு பார்வை. ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இது ஒரு 14 அம்சம் திட்டம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2030க்குள்ளே ரூரல் ஏரியாவில் 5 லட்சம் வீடுகளும் அர்பன் ஏரியாவில் 2 லட்சம் வீடுகளும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது டார்கெட். ஸோ கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டம் 2024 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா 8 லட்சம் வீடுகள், ஸோ குடிசை இல்லா வீடுகள், ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிறது. அண்ட் இதுக்கு 2030க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருப்பாங்க. அண்ட் 2030க்குள்ளே உயர்கல்வியில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சேர்க்கை வீதம் 90%ஆகவும் 2030க்குள்ளே $1 trillion எக்கனாமியாக தமிழ்நாடு மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உத்தமர் காந்தி மாதிரி கிராமம் திட்டம். ஸோ கிராமப்புற வளர்ச்சிக்கு உன்னதமான ஒரு நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சென்னை ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதி 55வது தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது ஆளுநர் தான். ஸோ இவரை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். ஸோ பதவி பிரமாணம் 219 படியும் நியமனம் 217வது ஆர்டிக்கல் படியும் பண்ணுறாங்க. ஸோ கொலீஜியம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ கொலீஜியம் அப்படிங்கிறது நமக்கு 1993 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 1+4 அப்படிங்கிற அமைப்பில் வந்து இருக்கும். ஸோ ஆர்டிக்கல் 214 232 வரைக்கும் பார்ட் 6 தான் நமக்கு ஹைகோர்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 214 அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட், ஸோ ஹைகோர்ட் உருவாக்கம். 215 கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் பற்றி பேசக்கூடியது, ஸோ நீதிமன்ற பதிவேடு. 216 கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹைகோர்ட், ஸோ ஹைகோர்ட் அரசியலமைப்பு சார்ந்து சொல்லக்கூடியது 216. அடுத்து 217 பார்த்துருப்போம் அப்பாயின்மெண்ட். அண்ட் 218 ரிமூவல், அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கான இது. 222 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ், ஸோ ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது குடியரசுத் தலைவர் வந்து அந்த சீஃப் ஜஸ்டிஸை வந்து கண்டிப்பாக கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 222 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அப்படிங்கிறது 1968 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆர்டிக்கல் 124 218 இது என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டுமே வந்து பிரசிடெண்டால் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படுறதை பற்றி, அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, ஏதாவது தவறான நடத்தை இல்லைனா ஏதாவது ஏமாத்துறாங்க, ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்கள ரிமூவ் பண்ணுறதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 124 218. ஸோ இதுக்கு வந்து கண்டன தீர்மானம் கொண்டு வரணும். அந்த கண்டன தீர்மானத்தில் ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா 50 பேர் சைன் பண்ணியிருக்கணும் மினிமம். லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா 100 பேர் மினிமம் சைன் பண்ணிக்கணும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் 1862 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1861 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு யார் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா டி முத்துசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார் 1877.
அடுத்து தமிழ்நாடு தகவல் ஆணையம். ஸோ தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ இது ஆர்டி ஆக்ட் 2005க்கு கீழே நிறுவப்பட்டிருக்கும். மாநில தகவல் ஆணையர்கள் யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா கவர்னர்னால. ஸோ யார் யார் இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல்யா மிஸ்ராவும் அபய்குமார் சிங்கும். ஸோ தலைமை தகவல் ஆணையராக ஷக்கீல் அக்தர் அப்படிங்கிறவரை இருக்கார் ஆல்ரெடி. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டப்பூர்வ ஆணையம் தான். ஏன்னா இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அதனால இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 1+10 மெம்பர்ஸ் அப்படிங்கிற இதில் இருப்பாங்க. ஸோ செலெக்ஷன் கமிட்டி, இவங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி, ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர். ஸோ இந்த ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர் யாருனால நியமிக்கப்பட்டவராக இருக்கணும்னா சிஎம்னால நியமிக்கப்பட்டவராக இருக்கணும். ஸோ இவங்களுக்கான பதவிக்காலம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 வருஷம் இல்லைனா 65 வயசு, ரெண்டில் எது முன்னாடியோ அதுக்கேற்ற மாதிரி பதவி வகிப்பாங்க. அண்ட் கர்நாடகா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆந்திராவில் 13 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூடிய விரைவில் கொண்டு வர இருக்கும். அண்ட் அதே போல் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த சோஷியல் மீடியாஸ் குழந்தைங்களுக்கு தடை பண்ண நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரிவரின் லைட் ஹவுஸ். ஸோ இந்த ஆற்றோர கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டாக கவுகாத்தி அஸ்ஸாமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பிரம்மபுத்திரா ரிவர் பேங்கில் தான் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே மார்ச் 8 தீம் பார்த்தோம் அப்படின்னா ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் கிவ் டு கெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் இது சார்பில் கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் அச்சீவிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்காக. ஸோ நமக்கு ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2025 படி இந்தியா வந்து 131வது பிளேஸில் இருக்காங்க. டோட்டலாக 148 கண்ட்ரீஸில் எடுத்த ரிப்போர்ட்டில். ஸோ சக்தி வாக் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. கர்த்தவ்யா பார்த்த அந்த இதில் வந்து செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா T20 வேர்ல்டு கப். ஸோ இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில நடந்திருக்கும். இதில் இந்தியா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு T20 அப்படிங்கிறது 2007 நடந்திருக்கும். கொடுமுடியில் KP சுந்தரம்பாள் அவர்களுக்கு உருவச்சிலை. ஸோ முழு உருவ வெண்கல சிலை அப்படிங்கிறது 14 லட்சம் மதிப்பில் அமைச்சிருக்காங்க. கொடுமுடி கோகிலம் அப்படின்னு சொல்லிட்டு KP சுந்தரம்பாள் அவர்களை சொன்னவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. கொடுமுடி அப்படிங்கிற ஒரு ஈரோட்டில் இருக்குது. ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிறது இதோட ஒரு இதாக இருக்கும். என்னென்னா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ ஃபுல்ஃபில்லிங் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ மக்களோட முயற்சி, அந்த ஆர்வத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தான் இது. அண்ட் இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா நடத்தப்பட்ட ஒரு வெபினார் ப்ரோக்ராமில் இந்த சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அடுத்தது சுஜலாம் சக்தி திவாஸ் மார்ச் 8 ஜல் மஹோத்சவ் அப்படிங்கிறது இதில் நடக்கும். நமக்கு 2026 வந்து நடந்திருக்கு. அண்ட் ஜல் அர்ப்பான் திவாஸ் அப்படிங்கிறது ஹேண்டிங் ஓவர் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அசட்ஸ் டு த கிராம் பஞ்சாயத். ஸோ கிராம பஞ்சாயத்துகளுக்கு குடிநீர் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து இதோட மோட்டிவாக இருக்கும். ஜல் அர்ப்பன் திவாஸ் அப்படிங்கிறது. ஜல் அப்படின்னா வாட்டர். அடுத்தது ஸ்வயத் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் விமன் அண்ட் யூத் அட்வான்டேஜ் த்ரூ டிரான்சாக்ஷன். ஸோ இதோட 7th ஆனிவர்சரி அப்படிங்கிறது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. 19 February 2019 தொடங்கப்பட்டது. ஸோ நமக்கு கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் GEM அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு டு ப்ரொமோட் இன்க்ளூசிவ் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ மக்கள்கிட்ட கொள்முதல் பண்ணுறத அந்த ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் எல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்வயத்துக்கு கீழே வரக்கூடியது தான். அடுத்தது 7th பயோடைவர்சிட்டி ரிப்போர்ட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு KMGBF, ஸோ குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க், அவங்க தான் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் நம்ம இந்தியா. ஸோ 2022 அண்ட் இதோட டார்கெட் என்னென்னா 2030 ப்ரொடெக்டிங் 30% ஆஃப் வேர்ல்டு, உலகத்தோட லேண்டு, அதுக்கப்புறம் கடற்பரப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். அண்ட் ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்கணும். ஸ்பீஷியஸ் எக்ஸ்டிங்ஷன், அந்த இனங்கள், பறவை இனங்களாகட்டும் விலங்குகள் இனங்களாகட்டும், அது வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ 30% அளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது 2030க்குள்ளே. அதுதான் இதோட ஒரு டார்கெட்டாக இருக்குது.
அடுத்து இந்தியாவோட ஃபஸ்ட் இன்டெகிரேட்டட் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்சர்வேஷன் பிளான் லக்ஷதீப்பில் கவராட்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து OTEC அப்படின்னு சொல்கிறாங்க, ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்சர்வேஷன் பிளான். ஸோ மின்சாரம் குறைவாக இருக்கக்கூடிய தீவு சமூகங்களுக்கு சுத்தமான மின்சாரம், உப்பு, நீக்கப்பட்ட குடிநீர், நிலையான எரிசக்தி தீர்வுகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கானது தான் இது. ஜன் ஔஷாதி திவாஸ் மார்ச் 7ஆம் தேதி, ஜெனரிக் மெடிசின் டே அப்படிங்கிறது தான் இது. சின்ஸ் 2019, ஓகேவா, 2019லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிறது பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அது சார்பில் பண்ணக்கூடியது தான் இது. இந்தியாவோட ஃபஸ்ட் ஃபுல்லி ஆப்ரேஷனல் ரிங் மெட்ரோ. ஸோ இந்த ரிங் மெட்ரோ அப்படிங்கிறது வட்ட வடிவிலான ஒரு மெட்ரோ. ஸோ ஃபஸ்ட்டாக எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா டெல்லியில். ஸோ இதில் பிங்க் லைன் அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த பிங்க் லைன் பார்த்தீங்க அப்படின்னா மஜ்லி பார்க்கில் இருந்து பாபர்பூர், மௌச்பூர் பாபர்பூர் அந்த லைன் வரைக்கும் இருக்கும், 12.3 கிலோமீட்டர்ஸ். அண்ட் மெஜந்தா லைன் அப்படிங்கிறது 9.9 கிலோமீட்டர். ரிங் மெட்ரோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஆர் லூப் ஷேப் ரூட்டை தான் வந்து சொல்கிறாங்க ஒரு சிட்டியை சுற்றி. ஸோ ஃபஸ்ட்டு மெட்ரோ இன் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 24, 1984 கல்கத்தாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ கொச்சி 2023, ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் மெட்ரோ கொல்கத்தா ஹூக்லி ரிவருக்கு அடியில் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை மெட்ரோ எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு 2007 வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டார்ட் ஆனது 2015 ஸ்டார்ட் ஆகிருக்கும். ப்ராப்பர் ப்ராசஸிங் அப்படிங்கிறது 2017 நடந்துகிட்ருக்கு. அடுத்தது லமீத்தியே 2026 ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் செஷல்ஸ்க்கும் இடையில் நடக்கக்கூடியது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ கிரிமினல் லாஸ். ஸோ இது நம்ம வந்து நியூ கிரிமினல் லா அப்படிங்கிறது 2024 ஜூலை 1 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ICJS 2.0 அப்படிங்கிறது இருக்கும், இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்ட் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க இந்த நியூ கிரிமினல் லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில். அண்டு செகண்ட் பிளேஸில் ஹரியானா, தேர்ட் அசாம், ஃபோர்த்து சிக்கிம், ஃபிஃப்த் வந்து மத்திய பிரதேஷ். ஸோ என்னென்ன கிரிமினல் லாஸ் வந்து இப்போ இருக்குது, அந்த புது கிரிமினல் லாஸ் 3 இருக்கும். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து தமிழரசு மேகசினுக்கான ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மார்ச் 10, 2026. ஸோ இதில் மாதம் 7 ரூபாய், வருஷத்துக்கு 84 ரூபாய் அப்படிங்கிறது சந்தா கட்டி இதை வந்து வாங்கிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இன்னும் சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிறதெல்லாம் அளிக்கப்படுது. ஸோ தமிழரசு மேகசின் அப்படிங்கிறது நமக்கு 1970 கொடுத்துட்ருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டம் 2019 ஆகஸ்ட் 15 கிராமப்புறங்களில் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ கர்கர் ஜல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து 2028 வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தனி நபருக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் குடிநீர் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட். ஸோ இதோட டார்கெட் 100% ஃபுல்ஃபில் பண்ணது கோவாவில் தான் ஃபஸ்ட்டாக. ஸோ தமிழ்நாட்டில் 89% அளவுக்கு குழாய் மூலம் குடிநீர் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதில் பானி சமிதி அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அந்த குடிநீர் சபை அப்படிங்கிறது. இதில் 50% வந்து விமனோட பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த லிங்கேஜ் ஆஃப் டேப் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, குழாய் மூலம் குடிநீருக்கான கனெக்ஷன். ஸோ அது வந்து ஆதார் நம்பர் கூட வீட்டோட குடும்ப தலைவி யார் இருக்காங்களோ ஸோ அவங்களோட அந்த நம்பர் கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ 100% கவரேஜ் 2025 மார்ச் படி எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோவா, ஹரியானா, குஜராத், டாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி, அந்தமான் நிக்கோபார், பாண்டிச்சேரி, தெலுங்கானா. ஸோ நமக்கு தூய்மையான குடிநீர் அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 6வது கோலாக இருக்குது. அடுத்தது சிப்ரி ரிப்போர்ட். ஸோ ஆயுத இறக்குமதி 2025. ஸோ இதில் வந்து இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்கும், ஃபஸ்ட் பிளேஸில் உக்ரைன், தேர்ட் வந்து சவுதி அரேபியா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆம்பியஸ் சர்வைலன்ஸ் அவதார். ஸோ ஆம்பியஸ் வெஹிக்கிள் ஃபார் அட்டானமஸ் டாக்டிக்கல் ஏரியல் அண்ட் அக்வாட்டிக் ரீகன்சைனன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வைலன்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு. ஸோ ஃபஸ்ட்டாக இந்தியாவில் அவதார் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து அக்வா ஏர்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம் அவங்களால கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன் கேப்பபிள் ஆஃப் ஆப்ரேட்டிங் போத் ஏர் அண்ட் அண்டர் வாட்டர் டூ. ஸோ இந்த ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஏர்லையும் சரி, மேலேயும் சரி, தண்ணிக்கு கீழேயும் சரி, இதை சப்போர்ட் பண்ணி அதை வந்து மானிட்டர் பண்ணும். அண்ட் அது மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ். ஸோ மார்ச் 10 விமன் டே வந்து மார்ச் 8, 2 நாள் கழித்து ஜட்ஜஸ் விமன் ஜட்ஜஸ்க்கான டே மார்ச் 10ஆம் தேதி. தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விமன் ஜட்ஜஸ் ஆன் த
பெஞ்ச் அண்ட் பியாண்ட் ப்ரொடெக்டிங் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ ஷைன் அப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வே வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற ஒரு கல்வி சிலை ஸ்டாச்சு ஆஃப் எஜுகேஷன் ஸோ மெரினாவில் 10 மார்ச் 2026 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது கருணை கொலை. ஸோ ஆர்டிக்கல் 21 நமக்கு ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பாசிவ் எத்தனசியா அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. அண்ட் நமக்கு அருணா ஷான்பாக் கேஸ் 2011 இருந்திருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பாசிவ் எத்தனசியா வந்து கொண்டு வந்திருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா சில கண்டிஷன்ஸோடு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் முழுமையாக செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா இப்போ நடந்த ஒரு கேஸ் தான். ஸோ யாரோட கேஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸோ ஹரீஷ் ராணா அப்படிங்கிறவரோட கேஸில் தான் வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆக்டிவ் யூத்தனசியா அப்படிங்கிறதுக்கு உயிருக்கு ஆபத்தான ஊசி போடுறது இல்லை வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி இதில் கில் பண்ணுறது தான் வந்து நமக்கு எது சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்டிவ் யூத்தனசியா. ஸோ பாசிவ் யூத்தனசியா அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா செயலற்ற கருணை கொலைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது லைஃப் சப்போர்ட்டோட உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க, இப்போ ஆக்சிஜன் மாஸ்க் இல்லை, ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லை அப்படின்னா உயிரிழந்துருவாங்க. அப்போ அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அதான் செயலற்ற கருணை கொலை. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஹரீஷ் ராணா அவர்களோட கேஸில் வந்து நடந்திருக்கும். அண்ட் அது அப்புறம் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு அப்படிங்கிறது 2018 காமன் காஸ் கேஸ் ஓகேவா 2018 கொடுத்துருப்பாங்க. ஒரு மனிதன் வந்து கண்ணியத்துடன் இறக்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிஎன் கிரெஸ்ட். ஸோ இந்த இணையதளம் தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடிய புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. அண்ட் இப்போ காஞ்சிபுரத்தில் காரப்பேட்டையில் அண்ணா புற்றுநோய் மருத்துவ மையம் ஓகேவா. ஸோ அதில் வந்து நிறைய படுக்கை வசதிகளோடு அதை வந்து பெருசுபடுத்திகிட்டு இருக்காங்க. நித்தி ஆயோக் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2026. ஸோ இந்த ஃபிஸ்கல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஓகேவா எந்த மாதிரியான பொருளாதார நிதி நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணது. ஸோ இல்லை ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஒடிசா தான். லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டாக எடுத்தப்போ ஒடிசா தான் ஃபஸ்ட் பிளேஸில் எடுத்திருப்பாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷ், செகண்ட் பிளேஸில் பெரிய ஸ்டேட்டில் வந்து கோவா, தேர்டு ஜார்க்கண்ட், லோயஸ்ட் வந்து பஞ்சாப். அண்ட் இந்த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 13வது பிளேஸில் இருக்கிறோம். அவுட் ஆஃப் ஒரு 18 மேஜர் ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு 13th பிளேஸு. அண்ட் ஆஸ்பிரேஷனல் ஆர் பர்ஃபார்மர் குரூப் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து இருக்கிறோம். முன்னேறக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய குழுக்கள் அப்படிங்கிறது. ஜிடி நாயுடு சிலை வந்து கோவையில் இருக்குது, விஓசி பார்க்கில் நிறுவப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் அப்படிங்கிறது 10.1 கிலோமீட்டர்ஸ் லென்த்தில் வந்து தமிழ்நாட்டிலேயே லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவப்பட்டிருக்கு. உப்பு சத்தியாகிரகம் 1930 மார்ச் 12 இருந்து 6 ஏப்ரல் 1930 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ 78 சத்தியாகிரகிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க காந்தியடிகள் தலைமையில். தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்த ப்ராஜெக்ட் கங்கா யூபியில். ஸோ 20 லட்சம் வீடுகளுக்கு இணையதள வசதி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோட டார்கெட். சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து அப்படிங்கிறது மதுரைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆல்ரெடி வந்து மதுரை இருக்குது, பட் அதுக்கான அஃபீஷியல் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் எது இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். டாக்நெட் போதைப்பொருள் கும்பலை என்சிபி அமைப்பு கண்டுபிடிப்பு. ஸோ இதுக்காக டீம் கல்கி அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சர்வதேச மலேரியா மாநாடு 2026 நியூ டெல்லியில் நடந்திருக்கும். ஸோ ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச், ஸோ அவங்க தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் வேர்ல்டு மலேரியா டே வந்து 25 ஏப்ரல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹோர்முஸ் நீரிணை. ஸோ இது எங்கே இருக்குன்னா பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடியது. டைடல் பார்க். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாக 2000 தரமணியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க தீர்மானம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க ஞானேஷ்குமார் அவர்களுக்கு எதிராக. ஸோ இதுக்கு வந்து லோக்சபா எம்பிஸாக இருந்தால் 100 பேர் ரெசல்யூஷனும், ராஜ்யசபா எம்பிஸாக இருந்தால் 50 பேரும் மினிமம் சைன் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதை வந்து ஆர்டிகல் 324 சப்கிளாஸ் 5க்கு கீழே எடுக்கிறாங்க. ஸோ சேம் ஆஸ் அந்த நமக்கு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் ரிமூவல் பண்ணுறாங்களா அதே ப்ராசஸ் தான். அண்ட் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968க்கு கீழே தான் இது பண்ணுறாங்க. ப்ரொசீஜர் சேம் ஆஸ் நம்ம பார்த்த மாதிரி. அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி நீட் இன் போத் ஹவுசஸ், 2 ஹவுசஸ்லேயுமே சிறப்பு பெரும்பான்மையின் மூலமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படணும். உடன்குடி தூத்துக்குடி. ஸோ அங்கே வந்து புதிய அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது பெல் சார்பில் அமைக்க இருக்காங்க. நாரி சக்தி வந்தன் அதிநியம் 2023 106வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து 33% விமன் ரிசர்வேஷன் கொடுக்கணும்
கொடுக்கணும், லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளிலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஆர்டிக்கல் இதிலலாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா 330A, 32A, 334A, 239AA. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது 1996, பட் இப்போ தான் வந்து அந்த பில் வந்து பாஸ் ஆகி இதாக இருக்கும். ஸோ ஞானபீட விருது இந்தியாவோட மிக உயர்ந்த இலக்கிய விருது. ஸோ வைரமுத்து அவர்களுக்கு 60வது ஞானபீட விருது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 2025 இயருக்கானது. ஸோ வைரமுத்து அவர்கள் ஆல்ரெடி பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. 2003 சாகித்ய அகாடமி கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நூலுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் ஞானபீட விருது வாங்கியிருப்பாங்க. ஸோ அகிலன் சித்திரப்பாவை நூலுக்காக 1975லையும், ஜெயகாந்தன் அவரோட இலக்கிய பங்களிப்புக்காக 2002லையும் வாங்கியிருப்பார். ஸோ இது 11 லட்சம் ரூபாயும் சரஸ்வதியோட வெண்கல சிலையும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த பாரதிய ஞானபீட விருது அப்படிங்கிற அமைப்பு வந்து 1944 அமைச்சிருப்பாங்க. ஸோ விருது வந்து 1965லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டாக சங்கர குரூப் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழக உளவு பிரிவு டிஜிபியாக முதல் பெண் பாலநாகதேவி அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. யூ விசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விசா அமெரிக்காவில் கொடுப்பாங்க. ஸோ இந்த விசா வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒர்க்கிங் பெர்மிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் இந்த விசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 to 10 இயர்ஸில் நம்ம அந்த க்ரீன் கார்டு ஹோல்டராக மாறுறதுக்கான சான்சஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன் ஏப்ரல் 23 நடக்க இருக்குது. ஸோ ஒரு வாக்குச்சாவடியில் மேக்ஸிமம் ஓட்டர்ஸ் வந்து 1200 பேர் இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 756 பேர் அப்படிங்கிறது. அண்ட் அசாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி, ஸோ இந்த 5 ஸ்டேட்டுக்கும் நடக்க இருக்குது. ஸோ லோக் அதாலத் நம்ம தமிழ்நாட்டில் 1 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு இது வச்சுருப்பாங்க மார்ச் 13 ஃபஸ்ட்டு அந்த லோக் அதாலத் 1982 குஜராத் உனாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஜுனாகத் டிஸ்ட்ரிக்டில். ஸோ 14 மார்ச் டேட்டு. அண்ட் ஆல்சோ ஆக்ட் 1987 பர்மனன்ட் செட்டப் அப்படிங்கிறது 2002 இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் February 2015 முதல் தேசிய லோக் அதாலத் அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒரே நாளில் நடத்தப்பட்டிருக்கும். அடுத்த ஆர்டிக்கல் 244(2) அப்படிங்கிறது மேக்ஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் த 6th ஷெட்யூல் அப்ளிகபிள் டு ட்ரைபல் ஏரியாஸ், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரக்கூடியது தான். ஆர்டிக்கல் 275(1) வந்து கிராண்ட் எய்டு பற்றி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு 6th ஷெட்யூல் அப்படிங்கிறது பர்தோலாய் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வரப்பட்டது தான், கோபிநாத் பர்தோலாய் அப்படிங்கிறவர். ஸோ இந்த கமிட்டி 1947 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பகுஜன் சமாஜ் நிறுவனர் கன்ஷிராம். ஸோ இவர் 1984 நிறுவியிருப்பார். பிசிசிஐ விருது, நமன் விருது அப்படிங்கிறது சிறந்த வீரருக்கானது சுப்மன் கில்லுக்கும், சிறந்த வீராங்கனை விருது ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ரூப்குந்த் லேக் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில். ஸோ இந்த லேக்குக்கு ஸ்கெலட்டன் லேக் அப்படிங்கிற பேரும் இருக்குது. நேஷ்னல் சம்பல் சாங்சுட்டரி மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த 3 ஏரியாவும் கவர் ஆகும். வேர்ல்டு கிட்னி டே மார்ச் 12 டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் விஷன் 2047 ரோட் மேப் ஃபார் அ ஃபியூச்சர் ரெடி இந்தியன் மிலிட்ரி அப்படிங்கிறது இந்த விஷனோட நோக்கமாக இருக்குது. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வர்றது தான் இது. 57th CISF ரைசிங் டே மார்ச் 10 1969. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 98வது ஆஸ்கர் விருது பட்டியல். ஸோ சிறந்த திரைப்படம் இது பார்த்திங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் அப்படிங்கிற ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற மூவிக்கும், சிறந்த டைரக்டர் ஸோ இந்த மூவிக்கு மட்டும் ஒரு 5 அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். பால் தாமஸ் ஆண்டர்சன், ஸோ அவர் தான் பெஸ்ட் டைரக்டர். அண்ட் பெஸ்ட் ஆக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சின்னஸ் அப்படிங்கிற மூவியோட மைக்கேல் பி ஜோர்டன் அப்படிங்கிறவர். சிறந்த நடிகை ஜெஸ்ஸி பக்லி, ஹாம்னெட். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்டானது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெம்பக்கோட்டை அகழாய்வு. ஸோ இதில் வந்து ஒரு தர்பிடோ குடுவை அப்படிங்கிறது கிடச்சிருக்கும், குடுவை வடிவ பானை ஓடுகள். ஸோ இது தொல்தமிழர் கடல் வாணிப வரலாற்றுக்கு பெரிய சான்றாக இருக்கக்கூடியது. விருதுநகர் வெம்பக்கோட்டை இங்கே தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து வைப்பாறு ஆற்றங்கரையில் இருக்குது. இங்கேருந்து வேறு என்னெல்லாம் பொருட்கள் கிடச்சிருக்கோம் அப்படின்னா சுடுமண் முத்திரை, கண்ணாடி மணி, சங்கு வளையல், தங்கமணி, செபக விளையாட்டு பொருள், நுண்கற்கால கருவி, பாசிமணி, சுடுமண்ணாலான காதணி, பொம்மை, மோதிரம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. அண்ட் தர்பிடோ குடுவை அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரோமானிய மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து ஆலிவ் ஆயில், ஒயின் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு யூஸ் ஆனது தான் இந்த தர்பிடோ குடுவை அப்படின்னு சொல்கிறாங்க. 8 இடங்களில் அகழாய்வு பணிகளுக்கு சென்ட்ரல்
கவர்மெண்ட் ஓகே சொல்லியிருக்காங்க. கீழடி சிவகங்கை இங்கே வந்து 11வது கட்ட அகழாய்வு. அடுத்து தூத்துக்குடி பட்டினமருதூர், தென்காசி கரிவலம் வந்தநல்லூர், கடலூரில் மணிக்கொல்லை, கள்ளக்குறிச்சியில் ஆதிச்சனூர், கோவை வெள்ளலூர், சேலம் தெலுங்கனூர் மாங்காடு, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம். ஆயுஷ்மான் பாரத் 2018 செப்டம்பர் 23 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கீழே நமக்கு 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் 5 lakh இன்சூரன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. செப்டம்பர் 2024 இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த செப்டம்பர் 23 ஆயுஷ்மான் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து சாகித்ய அகாடமி 2025. ஸோ தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக நமக்கு தமிழ்ச்செல்வன் அவருக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. இதான் நம்ம நாட்டோட உயரிய இலக்கிய விருது. ஸோ இது வந்து ஒரு 24 லாங்குவேஜஸில் கொடுக்குறாங்க. தமிழோட சேர்த்து 1 லட்சம் ரூபாயும் அந்த பட்டயம் ஒன்றும் இதுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது 24 விரைவு தபால் சேவை. ஸோ 24 ஹார்ஸ்க்குள்ளே ஸ்பீட் போஸ்ட் வந்து போகிற மாதிரியான ஒரு சேவை தான். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத் இந்த ஏரியாவில் தொடங்கியிருக்காங்க. அதிமுக்கிய அவசர தபால் எல்லாம் நெக்ஸ்ட் டேலேயே போய் சென்ட் ஆகணும் அப்படிங்கிறது இதோட நோக்கம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 48 விரைவு தபால் சேவை அப்படிங்கிறது 6 முக்கியமான சிட்டிஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல் இம்யூனைசேஷன் டே, நேஷ்னல் வேக்சினேஷன் டே அப்படிங்கிறது மார்ச் 16 ஆப்ரேஷன் தண்டர் அப்படிங்கிறது இன்டர்போலும் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு ஆப்ரேஷன். ஸோ இது எதுக்கானது அப்படின்னா குளோபல் ஆப்ரேஷன் எகெயின்ஸ்ட் வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங். ஸோ வன உயிரினங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து வேட்டையாடுறது, கடத்துறது, வன பொருட்களை கடத்துறது, ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடியது தான் இது. அண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 14. அடுத்தது நேம் ஆஃப் த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி லான்ச் பை டிலாய்ட் டு ப்ரொடெக்ட் கனெக்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதோட சைபர் செக்யூரிட்டி இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு உள்கட்டமைப்பு. அதோட பேர் என்னென்னா கனெக்ட் சேஃப் அப்படிங்கிறது. இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. அடுத்தது ஹட்சின்சன் கில்ஃபோர்ட் ப்ரொஜெரியா சிண்ட்ரோம். ஸோ இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா ஜெனட்டிக் டிசார்டர். அடுத்து கௌதம் யோஜனா அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேனேஜ் ஸ்ட்ரே அண்ட் அபேண்டன் கேட்டில். ஸோ இந்த கைவிடப்பட்ட கால்நடைகள், அதுக்கப்புறம் தெருவில் விடப்பட்ட கால்நடைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பாதுகாக்கிறது, அதை வந்து கொண்டு போய் காப்பகங்களை விடுறது. ஸோ அதான் வந்து இந்த கௌதம் யோஜனா சத்தீஸ்கரில் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸசைஸ் சி டிராகன் 2026. ஸோ இது வந்து குவாட் பார்ட்னர்ஸ் சேர்ந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ குவாடில் வந்து நமக்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா 4 கண்ட்ரீஸ் இருப்பாங்க. அண்ட் இதில் அவங்க கூட நியூசிலாந்தும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. இதை கண்டக்ட் பண்ணுறது யூஎஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம். ஸோ நாடு முழுவதும் ஒரு 100 தொழில் பூங்காக்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இதுக்கான நோக்கமாக இருக்குது. 33,660 கோடி இதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நாட்டோட உற்பத்தி திறன் மேனுஃபேக்சரிங் இதை வந்து டெவலப் பண்ணி உலக தரத்திலான தொழிலக கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கமாக வச்சுருக்காங்க. அதே போல் சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்கள், இதில் வந்து 1500 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கிற நோக்கில் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இது 5 இயர்ஸ் டேர்ம் பீரியடுக்கு கொண்டு வர இருக்குது. 2026-27 30-31 வரைக்கும். பாரத் ட்ரைப் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸும் அவங்க கூட சேர்ந்து ட்ரைஃபடும் சேர்ந்து இதை நடத்துகிறாங்க. ட்ரைஃபட் அப்படின்னா ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது ஃப்ளோட்டிங் லிடார் பை சிஸ்டம். ஸோ இது வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இது வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா முட்டம் கோஸ்டல் ஏரியா தமிழ்நாட்டில். யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியாட் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஓஷன் டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா, அவங்க தான். லிடார் அப்படின்னா லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் டெக்னாலஜி. ஸோ இது வந்து அந்த மிதக்கும் ஓகேவா. ஸோ மிதந்துட்டே வந்து அந்த சீயோட அந்த அட்மாஸ்ஃபியர் கண்டிஷன், ஸோ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது அந்த சென்சார்ஸ் மூலமாக. அதான் இதோட வேலை. ஸோ ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் துலிப் கார்டன். இது வந்து அந்த துலிப் தோட்டம் ஏசியாலேயே பெருசு. எங்கே அப்படின்னா ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மார்க் லிண்டன் ஹிஸ்ட்ரி ப்ரைஸ் அவார்டு அப்படிங்கிறது வில்லியம் டார் ரிம்பிள் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. என்ன புக்குக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கோல்டன் ரோட் ஹவு ஏன்ஷியன் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டு அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து $10,000 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே 2026 மார்ச் 15 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் தீம் பார்த்தோன்னா சேஃப் ப்ராடக்ட் கான்ஃபிடென்ட் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது. இந்திய அணுமின் நிலையத்தின் செயல்பாடுகளுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் யார் அப்படின்னா நாச்சம்மை அப்படிங்கிறவங்க ஓகேவா. நாச்சம்மை, ஆரம் நாச்சம்மை. பாவியா ஸ்கீம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது. 33,000 ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த 100 தொழிற் பூங்காக்கள். ஸோ இது பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு சொல்லுவாங்க.
ஆல்ரெடி எல்லா பெர்மிஷன்ஸும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் இதில் அவங்க மேனுஃபேக்சரிங் ஹப் மட்டும் அமைச்சா போதும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதுதான் பாரத் அயோத்திக் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. அடுத்து தபால் வாக்கு 85+ ஏஜுக்கு உள்ளவங்களுக்கு தபால் வாக்குக்கு எலிஜிபிள். அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தால் 40% மேலே அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் குறைபாடு உடையவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க போஸ்டல் ஓட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கு ஃபார்ம் 12D அப்படிங்கிறத ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்தியாவோட ஃபஸ்ட்டு சவுண்டிங் ராக்கெட். ஸோ இது வந்து 1967 ரோஹிணி அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க தும்பாலேருந்து. அண்ட் இப்போ 2026 குஜராத்தில் ஒரு ப்ரைவேட் இவங்க சார்பில் வந்து இது ஏவப்பட்டிருக்கு சவுண்டிங் ராக்கெட். அடுத்தது பாரத். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே, ஸோ உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மையம் ராஸ் லஃபான் கத்தாரில். அண்ட் உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல் சவுத் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலெல்லாம் பாம்பு போட்டிருப்பாங்க, அதனால தான் நியூஸில் வந்திருக்கும். சீனா புதிய இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி அவர்கள். அடுத்த ரிலீஃப் ஸ்கீம் ரெசிலியன்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன். ஏற்றுமதியாளர்களுக்கு உதவுவதற்காக ஒரு நிவாரண திட்டம் தான் இது. 497 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தோம்னா ECGC ஏற்றுமதி கடன் உத்தரவாத நிறுவனம். இவங்க தான் நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க. உலகின் மகிழ்ச்சிகர நாடுகள் 2026 இந்தியா வந்து 116வது பிளேஸில் இருக்கிறோம். லாஸ்ட் டைம் 118வது பிளேஸில் இருந்திருப்போம். சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் 20 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் வந்து பல வருஷமாக ஃபின்லாந்து தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் பிளேஸில் இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நலவாழ்வு ஆய்வு மையம், அதுக்கப்புறம் US கேலப் ஆய்வு நிறுவனமும் UN நிலையான வளர்ச்சி தீர்வு அமைப்பு, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு தாராகிரி ஸ்டெல்த் ரக போர்க்கப்பல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. இந்திய கடற்படையில் ஏப்ரல் 3 அன்னைக்கு இணைக்க இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான். நீலகிரி வகையோட 4வது போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிறதுல 7 கப்பல் வந்து மேக் பண்ண இருப்பாங்க. இதில் வந்து தலைமை கப்பல் அப்படிங்கிறது INS நீலகிரியை தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து INS உதயகிரி, INS ஹிம்கிரி, அப்புறம் மகேந்திரகிரி, துனாகிரி, விந்தியாகிரி. ஸோ இதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் 17A இருக்கக்கூடியது. அண்ட் இதில் வந்து என்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் IPMS அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய ஆயுத காவல் படைகள் பொது நிர்வாக சட்ட மசோதா 2026. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த CAPF CRPF எல்லாம் இருக்குல்ல, இல்லை 50% பணியிடம் வந்து IPS அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட மசோதா. ஸோ இது இல்லாமல் ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு பில்லும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவுமே இப்போ பாஸ் ஆயிடுச்சு, ஆக்டாக வர இருக்குது. இதுவும் 2026. என்னென்னா நிறைய சட்டங்களை வந்து எளிமைப்படுத்தியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து 30 days அப்படிங்கிறது அந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம லைசன்ஸை ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசோதா தான் ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிறது. வருமான வரி சட்டம் 1961. ஸோ இதில் வந்து நமக்கு எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்ட மசோதா 2025 கொண்டு வந்திருப்பாங்க. அது ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஒரு AI சாட்பாட்டோட நேம் என்னென்னா கர் சாதி அப்படிங்கிறது. அண்ட் இதில் வந்து பரம் 2026 அப்படிங்கிறது ஒரு நேஷன் வைட் கேம்பெயின் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. தீம் வந்து வாட்டர் அண்ட் ஜெண்டர். ஸோ க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷனுக்கான SDG கோல் வந்து 6வது. அடுத்த ஷார்குல் ஃபெஸ்டிவல் வந்து ஜார்க்கண்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. PM மோடி அவர் வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது CMஆ இருந்து PMஆ இருந்து கம்ப்ளீட்டாக இவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங்கஸ்ட் சர்விங் அப்படிங்கிறது 8931 days வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் கம்பைனிங் CM அண்ட் PMஆ. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிக்கிமோட CM பவன்குமார் தான் 8930 நாள் வந்து CMஆ இருந்திருப்பார். அவர் அந்த இதை வந்து பீட் பண்ணியாச்சு. பீகார் திவாஸ் 2026 114வது ஃபவுண்டேஷன் டே மார்ச் 22 24 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பெங்கால் பிரசிடென்சிலேருந்து 1912 இந்த பீகார் வந்து ஸ்பிளிட் அப் ஆகிருக்கும். அந்த தினம் தான் உன்னத் பீகார் உஜ்வால் பீகார் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்வாணன் அவர்கள் மறைவு. இவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆணைய தலைவராக இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டோட ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கமிஷன் 2021 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு சேர்பர்சனாக சிவகுமார் இருந்திருப்பார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்தார். அண்ட் ஏஜ் லிமிட் தமிழ்வாணன் அவர்கள். ஸோ இதுக்கான டென்யூர் வந்து 75 years. இதுக்கு முன்னாடி 70 இருந்திருக்கும், இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு மையம் மங்களூரில் பூமிக்கு அடியில் இருக்குது. அண்ட் இந்திரம்மா ஃபேமிலி இன்சூரன்ஸ் ஸ்கீம் தெலுங்கானாவில் கொண்டு வந்திருப்பாங்க. 5 lakhs இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஜூன் 2 2026 இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. லான்ச் பண்ண போகிறாங்க.
குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ், ஸோ சிட்னி பேஸ்ட் திங்க் டேங்க் அமைப்பு தான் இது, இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை மோஸ்ட் அஃபெக்டட் ஏரியா வந்து பாகிஸ்தான், நம்ம இந்தியா வந்து 13வது பிளேஸில் இருக்கிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பெட் மார்க்கெட், ஸோ இதோட பேர் என்னென்னா பிராக்ரித், இந்த நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து முல்காவ் கெல்பாய் பெத் ஃபெஸ்டிவல் கோவாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிற புக்கு கைலாஷ் சத்யார்த்தி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். இவரோட புக் ஆல்ரெடி வந்து இவரோட சுயசரிதை, அதோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேர்ல்டு ஸ்பேரோ டே மார்ச் 20 இந்த வருஷத்துக்கான தீம் கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது. வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் டே மார்ச் 23 தீம் வந்து அப்சர்விங் டுடே ப்ரொடெக்டிங் டுமாரோ, ஸோ உலக வானிலை தினம்னு சொல்லுவோம். ராஜ்யசபா எலெக்ஷன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஸோ இதை வந்து பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்போம். ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 10th ஷெட்யூலில் 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 படி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு பெர்மனண்ட் அவை. ஸோ 2 years ஒன்ஸ் வந்து 1/3 வந்து இது ரிட்டையர்ட் ஆவாங்க. அண்டு இவங்களுக்கான எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் அந்த மெத்தடில் தான் வந்து நமக்கு நடக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புருகஞ்சேரி வனவிலங்கு சரணாலயம், ஸோ காசிரங்கா நேஷ்னல் பார்க், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் நேஷ்னல் பார்க், அதுக்கப்புறம் லக்கோவாலா, ஸோ எல்லாமே வந்து அசாமில் தான் இருக்குது. டெலிமனாஸ் அப்படிங்கிறது டெலிமென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ட் அண்ட் நெட்வொர்க்கிங், ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கீழே வரக்கூடியது. இது வந்து ஒரு மொபைல் ஆப், இதுக்கான மொபைல் ஆப் 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒருங்கிணைந்த மனநல ஆலோசனை தான் அதில் கொடுக்கப்படும். மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 அண்ட் இதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 14416. அடுத்தது டெராஃபேப் அப்படிங்கிறது செமிகண்டக்டர் இனிஷியேட்டிவ், ஸோ இது வந்து ஒரு ஏஐ சிப் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் தான். டெக்ஸாஸில் எலான் மஸ்க் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது அனஹத் சிங், இவங்க ஸ்குவாஷ் பிளேயர், ஸோ இவங்களுக்கு கூட ரீசெண்டாக ஜூனியர் ஸ்குவாஷ் பிளேயர் சிறந்த வீரருக்கான விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். எக்ஸசைஸ் ஹக்காடு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் நேவி, அவங்க நேவி வந்து கண்டக்ட் பண்ணது. இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஐஎன் நீலகிரி. உலக காசநோய் தினம் வேர்ல்டு டிபி டே மார்ச் 24. ஸோ தீம் பார்த்தீங்கன்னா எஸ்வி கேன் என் டிபி அப்படிங்கிறது. இந்தியா டிபி எலிமினேஷன் பை 2025 டார்கெட் வச்சுருப்பாங்க. தமிழ்நாடும் 2025 தான். குளோபலி டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2030. அண்ட் நிக்ஷய் போஷான் யோஜனா 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1000 அப்படிங்கிறது டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர் அவங்க அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கப்படும். அண்ட் நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு நிறைய பெயர்கள் இருந்திருக்கும். அது எவல்யூஷன் ஆகி இப்போ 2020 நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்னை ஹைகோர்ட்டுக்கு 3 நிரந்தர நீதிபதிகள், ஸோ கொலீஜியம் ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொலீஜியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருப்போம். ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை நியமனம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஸோ இது அவங்கள வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ 3 ஜட்ஜஸ் கேஸ்லேருந்து உருவானது தான் இது. ஸோ ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1981 நடந்திருக்கும். செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993, தேர்ட் வந்து 98. ஸோ செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் தான் நமக்கு வந்து இந்த கொலீஜியம் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் 1+4 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாக உத்தரகாண்டில் கொண்டு வந்திருப்பாங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னு பார்த்தோன்னா கோவாவில் 1867 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இப்போ குஜராத்தில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. ஸோ திருநங்கைகளுக்கான மாநில கொள்கை அப்படிங்கிறத தமிழ்நாடு 2025 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 2026 இப்போ பண்ணியிருக்காங்க. பில் கூட பாஸ் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தாச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருநங்கைகளை அடையாளப்படுத்தக்கூடியது அவங்களுக்கான அந்த ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுக்கு வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் கலெக்டர்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ இவங்களை வந்து ஒரு தலைமை மருத்துவ அதிகாரி கொண்ட குழு அப்படிங்கிறவங்க செக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வழங்கப்படும். ஸோ அதான் இதில் பண்ணியிருக்க திருத்தங்கள். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி திருநங்கைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு 2 years அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை 14 yearsஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படிங்கிறது நமக்கு பிலிப்பைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஆகாஷா 300. ஸோ இது வந்து 3D பிரிண்டர் நம்ம இஸ்ரோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று. ஸோ லிக்யூட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் திருவனந்தபுரத்தில் இருக்குது, அங்கே தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ராக்கெட்டோட பார்ட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த வேர்ல்டு எது அப்படின்னா பாகிஸ்தான் தான். இந்தியா 6th பிளேஸில் இருக்கும். பொல்யூட்டட் சிட்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோனி, யூபியில் இருக்குது. ஸோ பியூரஸ்ட் அந்த ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீ சிட்டி எது அப்படின்னா நம்ம திருநெல்வேலி வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. வேர்ல்டு பியர் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 23. பிஎன்ஜி கேஸ் அப்படிங்கிறது பைப் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் நமக்கு எஸ்மா ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1968 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெஸ்மா அப்படிங்கிறது தமிழ்நாடு எசென்ஷியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து 3 monthsக்குள்ளே நம்ம வந்து இந்த பிஎன்ஜிக்கு கன்வெர்ட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிராம பகுதி மட்டும் விதிவிலக்கு. உலக ஊதா தினம் March 26. ஸோ வலிப்பு நோய் குறித்து அவேர்னஸ் கொடுக்கக்கூடியது. ஆன்மீகம் அறிவியல் ஆராய்ச்சி மையம் சென்னை ஐஐடியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஆல்ரெடி பார்த்தோம் 2022 September 24. ஸோ காடுகளோட பரப்பளவை 33% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ 24.47% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உதான் உதய் தேஷ் கா ஆம் நாகரிக் 2016. ஸோ பிராந்திய அளவிலான ஒரு இந்த ஏரோப்ளைன் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடியது தான் இந்த நம்ம உதான் அப்படிங்கிற ஸ்கீம் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள உதான் யாத்ரி கஃபே அப்படிங்கிறது கூட இருக்கும். கொல்கத்தா சென்னை ஏர்போர்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இல்லை அந்த காஃபி டீ எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் 10 rupeesக்கே வந்து கிடைக்குது. அண்ட் ஃபுட் அட் ஆக்சசபிள் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது. அடுத்த சமுத்திர மந்தன் அப்படின்னு பார்த்தோன்னா ஓஎன்ஜிசி வந்து எரிசக்தி தட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்காக கடலுக்கடியில் வந்து பெட்ரோலிய எடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் அது. ஸோ ரிக்கு அந்த இது மூலமாக அந்த துளையிடுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. 5 years டியூரேஷனில் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1976. இதில் அமெண்ட்மெண்ட் வந்து 2026 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்கான ரூல்ஸ் வந்து 2022 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வெளிநாட்டு பங்களிப்பை பயன்படுத்தி கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்கள் அவங்க தனிப்பட்ட ஆதாயத்துக்காக அந்த அமௌண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. நேபாளத்தோட 47வது பிரதமராக பாலேந்திர ஷா பாலன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. வேர்ல்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ஒன்லி புல்லட் ட்ரெயின். ஸோ ஜப்பானில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து மணிக்கு 275 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. லைம் டிசீஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடியது. ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா இந்தியன் நேவி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எனர்ஜி வெசல்ஸ் எல்லாம் அந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வருது இல்லையா, ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. இந்தியாஸ் ஃபஸ்ட் ஹெலிகாப்டர் ட்ராப் ட்ரோன் ப்ராஜெக்ட். இதோட பேர் வந்து வாயுபான். ஹெலிகாப்டர் மூலம் ஏவப்படக்கூடிய ஆளில்லா விமான அமைப்பு. உலக நாடக தினம் March 27. இந்தியாவோட முதல் புகலிட துறைமுகம் POR அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜி அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து அதானி போர்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டாக. ஸோ கடல் பயணத்தப்போ ஏதாவது கப்பலுக்கு விபத்து ஏற்படுது இல்லை வேறு ஏதாவது அன்கன்வீனியன்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போய் இதை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். அண்ட் இப்போதைக்கு 2 பிளேஸ், வெஸ்ட் சைடுக்கு ஒன்று, ஈஸ்ட் சைடுக்கு ஒன்று அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வெஸ்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அரபிக்கடல் அந்த ரீஜியனில் வரக்கூடிய கப்பல் எல்லாம், ஈஸ்ட் சைடை பொறுத்த வரைக்கும் வங்காள விரிகுடா, ஸோ வெஸ்ட்டில் வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட்டும் இருக்கும், ஈஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க் ஸ்ட்ரெயிட் எல்லாம் இருக்கும். ஸோ இது மூலமாக அதில் வரக்கூடிய கப்பல்கள் வந்து இந்த புகலிடத்தில் இந்த போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜியில் வந்து போயிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போ மேற்கில் வந்து ராய்கட்டில் இருக்குது திகி போர்ட்டு, கிழக்கில் வந்து கோபால்பூர் போர்ட்டு ஒடிசாவில். ஸோ கொரிங்கா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ஆந்திர பிரதேஷில். அண்ட் RSETIS ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் எம்பவரிங் ரூரல் யூத்துக்கான எம்பவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வருது. 18 to 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க எலிஜிபிள். அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டட் த்ரூ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் பேங்க் அண்ட் கவர்மெண்ட். அது 2 பேர் பார்ட்னர்ஷிப் வச்சு தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு RSETI அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அண்ட் ஃப்ரீ ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இலவச தங்குமிடம் கொடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க. ஸ்வாட் சேட்டலைட். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் ஓஷன் டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. நாசாவும் ஃப்ரெஞ்சு ஸ்பேஸ் ஏஜென்சியான CNES, ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து
அந்த ஓஷன் ஃப்ளோரு ஓஷன் ஏரியாவில் கடற்பரப்புகளில் இருந்து அதை மேப் மானிட்டரிங் பண்ணி நமக்கு டேட்டாவை எடுத்து கொடுக்கக்கூடியது தான் 2022 இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2000 இலகுரக எந்திர துப்பாக்கிகள். ஸோ இது வந்து பேர் என்னென்னா பிரஹார். இது அதானி நிறுவனம் மிலிட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் MMR 80% அளவுக்கு குறைஞ்சிருக்கு லாஸ்ட் 33 இயர்ஸில். ஸோ இது லான்ஸ் அண்ட் ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கர்ப்பம் மகப்பேருக்கு அப்புறமா ஒரு 40 டேஸ்க்குள்ளே நிகழக்கூடிய உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இதில் கால்குலேட் பண்ணப்படும். ஸோ மார்டாலிட்டி MMR அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 116 இருக்குது. 1,00,000 பேருக்கு 116 பேர் இறந்துருக்குறாங்க. இந்த 2030க்குள்ளே 70% இதை கம்மி பண்ணுறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெட் காரிடார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நக்சல் பகுதிகள். ஸோ இதில் ஒரு 12 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கவர் ஆகும். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரா ரீஜியன் தான். ஸோ இதை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட், அதாவது ஆப்ரேஷன் காகர் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. மார்ச் 31, 2026க்குள்ளே ஒழிக்கணும் அப்படிங்கிறது டார்கெட் இருந்திருக்கும். ஜல் சஞ்சய் திட்டம். ஸோ ஜல் சஞ்சய், ஜல் பாகிரதி இனிஷியேட்டிவ் 2024 சூரத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணணும் த்ரூ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் மூலமாக. ஸோ இது மூலமாக 50 லட்சம் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அம்ரித் சரோவர் மிஷன் அப்படிங்கிறது 2022 கொண்டு வந்திருப்பாங்க ஏப்ரல் 24. ஸோ ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் 75வது வருட சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 8 மினிஸ்ட்ரிஸ் இதில் இன்வால்வ் ஆகும். நமக்கு 70,000 புதிய நீர்நிலைகளை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு கீழே. மியாமி ஓப்பன் டென்னிஸ். ஸோ இதில் வந்து அரினா சபலன்கா மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. டிராபிக்கல் சைக்ளோன் நரல்லே அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா வந்திருக்கும். ஸோ இந்த இது மூலமாக அந்த ரெட் சாயிலெல்லாம் அதிகமாக மேலே எழும்பி நமக்கு ரெட் கலரில் ஸ்கை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ட்ரெயின் சோதனை வெற்றி பெற்றிருக்கு. ICF தான் மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூரில் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ துன்ஷுகா வான் பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் ரஷ்யாட்டேருந்து இந்தியா வாங்க போகிறாங்க. பிஜேபி MP அபராஜிதா சாரங்கி தலைமையில் ஒரு குழு. இது எதுக்காக அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், CM, அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் வந்து கண்டினியூஸாக 30 டேஸ் ப்ரிசனில் இருந்தால் அவங்கள பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு. ஆர்டமிஸ் திட்டம். ஸோ இந்த ஆர்டமிஸ் வந்து நிலவுக்கு இப்போ நிலவை சுற்றி வர்றதுக்காக பூமிக்கும் நிலவுக்கும் இடையில ஒரு 4.06 lakh கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றி வர்றதுக்கு வந்து ஒரு 4 பேர் அடங்கிய குழு அப்படிங்கிறத அமைக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இது. அண்ட் இதில் முதலாக போகிற ஒரு பெண் யாருன்னா கிறிஸ்டினா கோச் அப்படிங்கிறவங்க நிலவை சுற்றி வர இருக்காங்க, முதல் பெண். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா 2027-28 நிலவில் அந்த தென் பகுதியில் வந்து மனிதர்களை தரையிறக்க இருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் முதல் கட்டம் ஏப்ரல் 1 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 33 கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம வெப்சைட்லேயே வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அதை வந்து ரீவெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ரைட் ஆஃப் ஹில் ஸ்கீம். ஸோ நாகாலாண்டில் கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தமாக 9 ஸ்டேட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கும். இதில் அதிகமாக ஃபண்டு வந்து அருணாச்சல் பிரதேஷ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹில் ஏரியாவில் உள்கட்டமைப்பு வசதிகள், அப்புறம் இணைய வசதி, சாலை மேம்பாடு, ஸோ இந்த மாதிரி வசதிகள் கொண்டு வரதில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ப்ரைட் ஆஃப் ஹில் ஸ்கீம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஜானிக் சின்னர் மியாமி ஓப்பன் டென்னிஸோட வின்னர். தீப் சக்தி எக்ஸசைஸ். ஸோ இந்தியாவோட ட்ரை சர்வீஸ் ட்ரில் தான் இது, முப்படைகளுக்கான ஒரு பயிற்சி. அண்ட் வேர்ல்ட் புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் தெலுங்கானாவில் நடந்துச்சு. IMEX-TX அப்படிங்கிறது இந்தியன் நேவியோட மேரிடைம் எக்ஸசைஸ் கடற்படை பயிற்சி கொச்சி கேரளாவில் நடந்திருக்கும். எர்த்துஹார் அப்படிங்கிறது 20 வருட ஒரு எர்த்துஹார் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க மத்திய பிரதேஷ் குவாலியரில். அடுத்தது பேரா ஆர்ச்சர் ஆஃப் த இயர் ஷீதல் தேவி, அந்த பேரா வில்வித்தை வீராங்கனை, அவங்களுக்கு வந்து விருது கொடுக்கப்பட்டிருக்கும். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் மார்ச் 30. ஸோ தீம் வந்து ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறது. திருநங்கைகள் பார்வை திறன் தினம் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி மார்ச் 31. ஸோ தீம் பார்த்திங்கன்னா லிவிங் ட்ரான்ஸ் ஆர்டினரி லிவ்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கரேஜ் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து மகாவீர் ஜெயந்தி எடுத்துட்டிங்கன்னா சமண மதத்தோட 24வது மற்றும் இறுதி தீர்த்தங்கரர் மகாவீரரோட பிறந்த தினம். 14வது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மாநாடு யாவுண்டேயில் நடந்துச்சு. ஸோ திவால் திட்டம் 2016. ஸோ இது வந்து ஒரு 12 திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான திருத்த மசோதா 2025 கொண்டு வந்திருப்பாங்க. பில் இப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க. 14 நாளைக்குள்ளே அந்த திவால் தீர்வு செயல்முறைக்கான அப்ளிகேஷனை வாங்கிக்கணும். அண்ட் புகார் மேல்முறையீடு 30 நாட்களுக்குள்ளே தீர்வு 3 monthsக்குள்ளே 3 மாதங்களுக்குள்ளே சொல்யூஷன் சொல்லப்படணும். பெட்ரோலிய சட்டம் 1934, பெட்ரோலிய விதிமுறைகள் 2002.
16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதளம் பயன்படுத்துவதை தடை செய்கிற அரசாணை இந்தோனேஷியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தென்கிழக்கு ஆசியாவில் இதை அமல்படுத்த போகிற முதல் நாடு இந்தோனேஷியா தான். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த். ஸோ மார்ச் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இடையில வந்து 21-22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கொடுக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுவுமே இதில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி மற்ற மந்த்ஸுக்கும் வேணுமா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.